ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Sarbathkids சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்போதும் உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க, எல்லாமே சாப்பிட்டு வந்துடுவாங்கங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. இதனால் க்ளீன் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்குல மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, அதே 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குல அந்த மசாலாலாம் லைட்டாக கோட்டாகணும். தண்ணி ரொம்ப விடக்கூடாது, லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவோட சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க அந்த மசாலாவோட போட்டுக்கலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் மிச்சம் இருக்கிற உருளைக்கிழங்கையும் எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் பாஸ்மதி ரைஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டு நல்லா பொரியட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசலாம் போனதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சுங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ருங்க. மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்ருங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி அரிசி அதில் போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு அந்த சாதம் மசாலா எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக கொத்தமல்லியே தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இன்றைக்கி ஒரு அட்டகாசமான குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோடு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்தில் நீங்கள் தயிர் பச்சடியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.